ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸ் கொஷின்ஸில் பார்ட் 22 வீடியோ. ஆல்ரெடி 21 வீடியோ பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் எதுக்கானது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க மெயினாக குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு சீரீஸ் தான் இது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மேலோட்டமானதாக தான் இருந்தது. நம்ம வந்து ஒரு பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே ஓரளவு கட் ஆஃபை கிளியர் பண்ணிடலாம். கட் ஆஃபும் 161 170க்கு உள்ளே தான் இருந்தது. ஆனால் இப்போது எல்லாமே மாறிப்போச்சு. கொஸ்டினோட ஸ்டாண்டர்டும் ரொம்ப ஹை ஆயிருச்சு. அதுலேயுமே 170 180 எடுக்கிறவங்களும் அதிகமாயிட்டாங்க. அப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷனையும் நம்ம அதுக்கேற்றாப்புல மாற்றி தான் ஆகணும். நம்ம வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி இப்போ ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஜென்ரேஷனில் நம்மளோட காம்படிட்டர் எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்மளும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். அப்போது மற்ற எல்லாத்த விட அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் பண்ணணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலதை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி தானே? அதுக்கான ஒரு சீரீஸ் தான் இது. அப்போ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னா இல்லை. நீங்கள் படிக்கிற லெசனவே எல்லாரும் சரியாக கவனிக்காமல், ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மெமரி பவர்னு நம்ம ஹியூமனுக்கு ஒரு லெவல் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். அப்போது ஓரளவு பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மீடியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்டில் நின்றும். ரொம்ப டஃப்பாக உள்ள டீப்பாக போகும்போது தான் நிறைய பேர் வந்து தடுமாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உள்ளே போய் படிக்கிறது ஒவ்வொரு லெசனையும் நம்ம எவ்வளவு டீப்பாக படித்தாலும் 100% படித்து முடிக்க முடியாது. அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் விட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை மட்டுமே ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் அப்படின்னு ஒதுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்லாம் நீங்கள் ஒரு ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த குரூப் 2க்கு வந்து ஒரு 40-50 பார்ட் போட போகிறேன். அதை நீங்கள் முடிச்சுட்டு திரும்ப இந்த பார்ட் வந்து உங்களுக்கு குரூப் 4 வரைக்கும் கண்டினியூ ஆகும். என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் போட முடியுமோ போட்டு உங்களுக்கு வந்து கஷ்டமான கொஷின்ஸ் அப்படின்னே இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். அப்போ பேசிக்கான கொஷின்ஸ் எடுக்கிறதையும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குறைச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து மற்றவங்கள விட நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்க போது நீங்கள் டெய்லியும் 10 நிமிஷம் ஒரு நியூஸ் பார்க்குற மாதிரி, ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இதையும் பார்த்துட்டு கேட்டுட்டு போகிறீங்க. உங்களுக்கு அதில் 4 மார்க் 4 மார்க் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 1 மார்க் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நீங்கள் நினச்சி பாருங்கள். 5000 பேர் 10,000 பேரை தாண்டி முன்னாடி வந்துடுவீங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து இதை ஈஸியாலாம் எடுத்து போடலை. இதுக்கு நான் நிறையா ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொஷின்ஸுக்குள்ளே போய் டஃப்பானதெல்லாம் செலக்ட் பண்ணி தேடி தான் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான் வந்துட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் எவ்வளோ பெரிய அகாடமியில் சேர்ந்து படித்தாலும் இந்த கொஸ்டின்ஸையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் சொற்கள் தெலுங்கில் இருந்து தமிழுக்கு வந்ததாக தமிழ் பெயரகராதி இல்லப்பா பேரகராதி குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் 1 325, ஆப்ஷன் 2 425, ஆப்ஷன் 3 450, ஆப்ஷன் 4 350. இதில் எத்தனை சொல் வந்து தெலுங்குல இருந்து தமிழுக்கு வந்து இப்போ வழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத பேரகராதி சொல்லுது. ஏன்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சும்மா போய் கவுண்ட் பண்ணிட்டு வர முடியாதுல்ல எத்தனை எழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தமிழ் பேரகராதி தான் நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் மாதிரி. அது சொல்கிறது படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். 325 சொற்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எங்கே இருக்குது மேடம் அப்படின்னா, தமிழில் அயர் சொற்கள்னு ஒரு டாபிக் நமக்கு தமிழில் நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் கீழே தான் இது வருது. நீங்கள் பாட புக்கில் போய் தேடினீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. நான் நம்மளோட சேனலில் தமிழில் நியூ சிலபஸுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து கடைசி 7th யூனிட்டில் இருக்க கடைசி டாபிக் வரைக்கும் அக்யூரேட்டாக எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன்.
நம்மளோட சேனல்ல போய் நீங்க பிளேலிஸ்ட்ல தமிழ்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருக்குறளுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட்டும், நார்மல் மத்த சிலபஸ்க்குலாம் ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்கும். பொது தமிழ் அப்படின்னு. அதுல போய் பாருங்க. இந்த மாரி தமிழ்ல இருந்து, சமஸ்கிருதத்துல இருந்து, வடமொழியில இருந்து, இந்த மாரி கன்னடத்துல இருந்து யாரோட பீரியட்ல நம்ம தமிழ்ல சொற்கள் வந்து கலந்துச்சு. அது எத்தன சொற்கள் பேரகராதியில சொல்லப்பட்டிருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் நான் குடுத்துருக்கேன். லாஸ்ட்டா நடந்த எக்ஸாம்ல கூட இந்த பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பாலை பதப்படுத்தும் பாஸ்டரைசேஷன் முறையில் பால் எத்தனை டிகிரி செல்சியஸ் வரை கொதிக்க வைக்கப்படுகிறது? ஆப்ஷன் 1 60 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் 2 63 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் 3 65 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் 4 67 டிகிரி செல்சியஸ். இதில் இந்த 00ன்னு ஆட் ஆயிருக்கு. இதெல்லாம் தேவையில்லை. டிகிரி செல்சியஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். 60 டிகிரி செல்சியஸ், 63 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது என்ன செய்வாங்கன்னா, பாஸ்டரைசேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா, பாலை வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி டெம்பரேச்சர், அதாவது 63 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கொதிக்க வச்சுட்டு, அப்படியே சடனாக வந்து அதை குளிர் ஊட்டுவாங்க. ஓகேவா? அதை வந்து கூல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பால் வந்து எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்ப நெறைய நம்ம அட்வர்டைஸ்மென்ட்ல பால் எல்லாம் பார்த்துருப்போம். குட் லைஃப் மில்க் அப்படிலாம் வருது இல்லையா? 1 மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம். 3 மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வருது. அப்ப எப்படி அப்படி வருது? இந்த மாரி பாஸ்டரைசேஷன் மெத்தட்ல பண்றது தான். அப்ப இது ஒரு கெமிக்கல் மெத்தடா? இத நம்ம சாப்பிடக்கூடாதா? அப்படின்னா, இந்த மெத்தட் வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு பால் கெட்டு போகுதுன்னா, அதுக்கு என்ன ரீசன்? அதுல இருக்க நுண்கிருமிகள், ஈரப்பதம், அந்த பால்ல இருக்க தேவையில்லாத பாக்டீரியாஸ்னால தான் இந்த பால் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல கெட்டு போயிருது. ஆனா, அந்த நுண்கிருமிகளவே நம்ம அழிச்சுட்டோம்னா சுத்தமா 100% அப்ப அந்த பால் கெட்டே போக வாய்ப்பு இல்லையா? அந்த மெத்தட் தான் இது தவிர, இது வந்து ஒரு பெரிய கெமிக்கல் ஆட் பண்ற மெத்தடோ, இல்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மெத்தடோ கிடையாது. இது பாஸ்டரைசேஷன் மெத்தட். பால் பவுடர்லாம் தயாரிக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடுகள வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது சயின்ஸ்லேருந்து கேட்ட ஒரு கொஷின். ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது? இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சம்டைம்ஸ் நம்ம மற்ற சட்டங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம். இதை வந்து பெருசா இயரை வந்து மைண்டில் வைக்காம விட்டுருவோம். அதுக்காக தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 2005, ஆப்ஷன் 2 2007, ஆப்ஷன் 3 2009, ஆப்ஷன் 4 2010. இதுல எது மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலனுக்காக இயற்றப்பட்ட சட்டம்? எந்த வருஷம் அது இயற்றப்பட்டது? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 2007 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதென்ன மூத்த குடிமக்கள் அல்லது பெற்றோர்? பெற்றோர் ஓகே. மூத்த குடிமக்கள்னு அவங்க எதை மென்ஷன் பண்றாங்கன்னா, ஒரு சில பேர் தாத்தா, பாட்டி வளர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு சில பேர் அம்மா, அப்பா வளர்ப்பாங்க. ஒரு சில பேர் கார்டியன் வளர்ப்பாங்க. அப்போ அவங்க எல்லாமேவும் ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்பர்ட்டிய வந்து பசங்களுக்கு குடுத்துருவாங்க. குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கவனிக்காம முதியோர் இல்லத்துல போய் விடுறது, இல்ல டார்ச்சர் பண்றது, இல்ல வீட்லயே வந்து அவங்கள கொடுமைப்படுத்தினாலோ, இல்ல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லனாலோ, இவங்க என்ன பண்ணலாம்னா, திரும்ப போயி அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்தா போதும். அந்த சொத்த பூரா திரும்ப புடுங்கி, அந்த வயசானவங்ககிட்டயோ, அப்பா கிட்டயோ, அம்மா, அப்பா கிட்டயோ, இல்ல கார்டியன் கிட்டயோ ஒப்படைச்சுட்டு, அந்த பையன்கிட்டக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இல்லன்னு சொல்லிருவாங்க. ஏன்னா, சொத்துக்கள வாங்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படி பயந்து தான் பல பேர் இப்ப குடுக்குறது இல்ல. ஓகேவா? நம்மளுக்கு எந்த சேஃப்டியும் இல்ல அப்படின்னு கடைசி வரைக்கும் கையில வச்சுட்டுருக்காங்க. அத வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி. நீங்க குடுங்க. அப்படி இருந்தும் உங்க பசங்க உங்கள வந்து கவனிக்கல, நீங்க எதிர்பார்த்த மாதிரி, உங்கள டார்ச்சர் பண்றாங்கன்னா, எந்த நேரத்திலயும் அத திருப்பி வாங்கி குடுத்துற முடியும். இது மட்டும் இல்ல, மத்த எல்லா விதமான அவங்களோட நலன்களையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த
மூத்த குடிமக்கள் சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. இது எந்த படத்துலேருந்து எடுத்திருக்குன்னா மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து எடுத்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. உலக அளவில் அதிக கார்பன் சேர்மங்கள் உருவாக காரணமான கார்பனின் பண்பு எது? கார்பனுக்கு நிறைய பண்பு இருக்குன்னு தெரியும். ஆனா உலகம் முழுக்க கார்பன் சேர்மங்கள் நிறைய இருக்கு. இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அவ்வளவு சேர்மங்கள் உருவாகிறதுக்கு அதோட முக்கியமான பண்பு எதுன்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் 1 பன்முக இணைப்பு, ஆப்ஷன் 2 இரட்டை பிணைப்பு, ஆப்ஷன் 3 சங்கிலி தொடர் ஆக்கம், ஆப்ஷன் 4 இவை அனைத்தும். இந்த 4 எந்த பண்புனால அதிகமான சேர்மங்கள் கார்பன் சேர்மங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். நீங்க இந்த லெசன் படிக்கும்போது கார்பன் சேர்மங்கள் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு பிணைப்பு, இணைப்பை பற்றியெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு சென்டென்ஸ் உள்ள ஒரு சின்னதா குடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா அதோட சங்கிலி தொடராக்கம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சங்கிலி தொடராக்க பண்புனால தான் அதிகமான கார்பன்கள் நிறைய இந்த உலகத்துல உருவாகிக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கார்பன் மற்றும் சேர்மங்கள்ன்ற லெசன்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசமைப்பின்படி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் 1 சட்டமன்ற உறவுகள், ஆப்ஷன் 2 நிர்வாக உறவுகள், ஆப்ஷன் 3 நீதிமன்ற உறவுகள், ஆப்ஷன் 4 நிதி உறவுகள். இந்த 4 இதுல மத்திய மாநில உறவுகள்னு தனியாவே ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. அதுல தவறா ஒண்ணு குடுக்கப்பட்டிருக்கு. அது எதுன்னு சொல்லுங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். நீதிமன்ற உறவுகள் அப்படிங்கிறது தான் தவறானது. ஓகேவா? நீதிமன்ற உறவுகள்ன்றது வராது. சட்டத்துக்கும் நீதியும் தனித்தனி துறைகள். ஓகேவா? நீதிமன்ற உறவு அதாவது நீங்க சொல்லலாம் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. அது தனி பிரிவு, டிவிஷன், ஹையரார்கி மாதிரி வரும். உச்ச நீதிமன்றத்துக்கு கீழ உயர் நீதிமன்றம், அதுக்கு கீழ கீழ் நீதிமன்றங்கள், கிளை நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், பெஞ்ச் கோர்ட் இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால இதுதான் தவறானது. இப்ப பாலிட்டியில இத நீங்க படிச்சிருப்பீங்க. ரொம்ப முக்கியமானது. மத்ததுக்கும் ஆர்டிகிள்ஸும் என்னன்றத ஒரு தடவ பார்த்துரலாம். சட்டமன்ற உறவுகளுக்கான ஆர்டிகிள் என்ன வரும்? 245ல இருந்து 255 வரைக்கும் இருக்கிறது தான் சட்டமன்ற உறவுகள். சட்டமன்றத்துல மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ப பத்தி சொல்றது. அதே இது நிர்வாக உறவுகள்னு பார்த்தா, இதுக்கு அடுத்த ஆர்டிகிள் 256ல இருந்து 263 வரைக்கும் இருக்கிறது. அடுத்து நீதிமன்ற உறவுகள் தான் வராது இல்லையா? அது தவறானது. லாஸ்ட் நிதி உறவுகள். ஏன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிதிய வந்து பிரிச்சு குடுக்கும். அது மாரி டாக்ஸ கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தனியா அந்த ஸ்டேட்டுக்குன்னு பிரிச்சு குடுக்குறதும் அப்ப நிதி உறவு வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு வந்து ஆர்டிகிள் 268ல இருந்து 294 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகிள் தான் வந்து நிதி உறவுகள். அப்புறம் இது மட்டும் இல்லாம பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி பட்டியல்களும் துறைகள வந்து பிரிச்சு அதுலயும் வந்து 2 பேரும் ஆட்சி பண்றாங்க. சரி, ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 6th கொஸ்டின் பாருங்க. தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது? சரிங்க, கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கங்க. படி ரத்து அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. படித்துன்னு வந்துருச்சு. எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் 1 காந்தி இர்வின் ஒப்பந்தம், ஆப்ஷன் 2 காந்தி ஸ்மட்ஸ் ஒப்பந்தம், ஆப்ஷன் 3 பூனா உடன்படிக்கை, ஆப்ஷன் 4 இவை அனைத்தும். இந்த 4 தென்னாப்பிரிக்காவில் எந்த ஒப்பந்தத்தின் மூலமா இந்த தலைவரி வந்து கேன்சல் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லுங்க.
இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். காந்தி ஸ்மட்ஸ் ஒப்பந்தம். காந்தி தென்னாப்பிரிக்காவில் தான் 20 வருஷம் இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் 1915 இந்தியா ரிட்டர்ன் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் அங்கே இருந்தப்பயே அங்கே இருக்கிற இனவெறிக்கு எதிர்ப்பா, ஏன்னா அவருக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் இந்த மாதிரி தொழில் சம்மந்தமாக அங்கே போய் செட்டில் ஆனவங்க எல்லாரையுமே அங்கே ஒரு குறிப்பிட்ட சட்டங்களை போட்டு ஒடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதை எதிர்த்து அங்கே நிறைய சத்தியாகிரகம், அவர் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்ததே தென்னாப்பிரிக்காவில் தான். நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அங்கே அவர் கூட நிறைய தமிழர்களும் இந்தியர்களும் நிறைய பேர் சேர்ந்து இந்த போராட்டங்களில் கலந்துருக்காங்க. ஈவன் தில்லையாடி வள்ளியம்மை கூட நம்ம தமிழில் படிச்சிருப்போம். அப்போ அங்க இருக்கிறதுல ஒரு வரி விதிக்கப்பட்டது தான் என்னது, தலைவரி. அங்க இருந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் பேஸ்ல வேலைக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மேல போடப்பட்ட ஒரு வரிய கேன்சல் பண்றதுக்கு ஸ்மட்ஸ் அப்படிங்கிறவரு கூட காந்தி போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் மூலமா தான் அது கேன்சல் ஆயிருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எதுக்கு போட்டாங்க? 1931 வட்டமேஜை மாநாட்டில் அடுத்த மேட்டில் கலந்துக்கிறதுக்காக அவர் போட்டார். அடுத்து பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில போட்டிருப்பாங்க. அதாவது இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடை காந்தி ஒத்துக்க மாட்டார். அப்போ அவருக்கும் அம்பேத்கருக்கும் இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வரும். அப்போ உட்காந்து பேசி அவங்களுக்குள்ள போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் தான் அந்த பூனா ஒப்பந்தம். எல்லா ஒப்பந்தங்களும் நீங்க ரொம்ப முக்கியம். முடிஞ்சா தனியா ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க. இது தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்தது. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. ஏலாதி என்னும் நூலில் எத்தனை மருந்து பொருட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் 1 3, ஆப்ஷன் 2 5, ஆப்ஷன் 3 6, ஆப்ஷன் 4 7. இதுல எத்தனை மருந்து பொருளை பத்தி இந்த ஏலாதின்ற நூல்ல சொல்லப்பட்டிருக்கு? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். 6 மருந்து பொருட்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ திரிகடுகம் அப்படின்னா 3 வருது. அப்போ ஏலாதினா 7 வரும் அப்படின்னு நினச்சிடுவாங்க மேக்சிமம். ஆனால் ஏலாதி அப்படின்றதுல மொத்தம் 6 மருந்து பொருட்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது எது அப்படின்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. வெறும் சுக்கு, மிளகு, திப்பிலினா அது திரிகடுகம். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, அது கூட சுக்கு, மிளகு, திப்பிலியும் சேர்த்து 6 தான் சொன்னா அது ஏலாதி. அப்புறம் எதுக்கு மேடம் ஏலாதின்னு பேர் வந்துச்சு? 7 மருந்து பொருள் இல்லாம அப்படின்னா, ஆக்சுவலா அதுக்கு அர்த்தமே வேற. ஏலம், ஏலத்த ஆதியாக கொண்ட அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏலத்த ஆதின்னு அர்த்தம். ஏலத்த முதலாக கொண்ட, அத தொடர்ந்து வர்ற 6 மருந்து பொருட்கள சொல்றது தான் ஏலாதி. அதுக்கு தான் ஏலாதின்னு பேர் வந்துச்சு. 7ன்ற அர்த்தம் கிடையாது. இதுல ஒவ்வொன்லயும் 6 நீதி கருத்துகள் இருக்கும். ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, ஏலம் ஃபர்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல இந்த மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணா மட்டும் தான் அது கரெக்ட்டான மருந்தா இருக்கும். ஓகேவா? சமையல் மாரி தான். ஆனா, அதனால தான் ஏலத்த இவ்வளவு இந்த ரேஷியோ 1 ரேஷியோனா, லவங்கம் 2 ரேஷியோ, திருநாகற்பூ 3 ரேஷியோ, சுக்கு 4 ரேஷியோ இந்த மாதிரி அந்த ரேஷியோ வரணும்னா கரெக்ட்டா அந்த ஆர்டர் படி தான் இருக்கணும். இத இந்த மகடு முன்னிலை அப்படிங்கிற அமைப்புல எழுதப்பட்ட ஒரு நூல்ன்னு சொல்லுவாங்க. மகடு முன்னிலை நூல்னா என்னது அப்படின்னா, ஒரு பெண்ண கூப்பிட்டு, விழித்து கூப்பிட்டு கருத்த சொல்ற மாதிரி அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி. இத பத்தின ஃபுல் டீட்டெயில் ஸ்கூல் புக்க தாண்டுன கூடுதல் குறிப்புகள் நம்ம சேனல்ல நான் குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. உலகின் மிகப்பெரிய இருவாழ்வியாக கருதப்படும் ராட்சத சாலமாண்டர் ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் எந்த நாட்டில் காணப்படுகிறது? ஆப்ஷன் 1 இந்தியா, ஆப்ஷன் 2 அமெரிக்கா, ஆப்ஷன் 3 சீனா, ஆப்ஷன் 4 ஜப்பான். இதுல இந்த உலகின் மிகப்பெரிய இருவாழ்வி, ஓகேவா? நீரிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். அதுதான் இருவாழ்வின்னு சொல்லுவோம். அந்த இருவாழ்வி எதுன்றதையும் நான் கொடுத்துட்டேன். இதுல 2 கொஸ்டின் இருக்கு. ராட்சத சாலமாண்டர் ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட பேரு. அது எந்த நாட்டுல இருக்குதுன்றது தான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். சீனா அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது சீனாவில் இருக்கிறது தான் இந்த ராட்சத சாலமாண்டர், உலகத்திலே மிகப்பெரிய இருவாழ்வி. இது 5 அடி
11 அங்குலம் நீளம் இருக்கும். கிட்டத்தட்ட 65 கிலோ எடை இதில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ வரைக்கும் இது பெருசா வளரும். சீனாவிலயுமே மத்திய மற்றும் தெற்கு சீனாவுல இது அதிகமா காணப்படுதுன்னு சொல்றாங்க. சயின்ஸ்ல விலங்குலகம்னு ஒரு லெசன் இருக்கு. அதிலிருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது. 9th கொஸ்டின் பாருங்க. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக விளங்கும் தமிழக மாவட்டம் எது? ஆப்ஷன் 1 திண்டுக்கல், ஆப்ஷன் 2 திருப்பூர், ஆப்ஷன் 3 ஈரோடு, ஆப்ஷன் 4 வேலூர். இந்த 4 இதுல எந்த மாவட்டம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்? அப்ப வேற ஸ்டேட்ல இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்றதுக்காக நான் தமிழக மாவட்டம்னு கொடுத்துட்டேன். அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஊர் வந்து தோல் பொருட்கள் உற்பத்தியில முதலிடத்துல இருக்கு? இதுக்கான சரியான விடை பாருங்க. வேலூர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெறைய பேர் திண்டுக்கல்ல இருக்கவங்க திண்டுக்கல்னு நெனச்சிருப்பீங்க. ஏன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட்டு தோல் ஃபேக்டரி தான் உள்ள ஃபர்ஸ்ட்டு தெரியும் திண்டுக்கல்ல. அதே மாதிரி திருப்பூர்ல நெறைய அந்த மாரி ஐட்டங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே வேலூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்ம இதில ஜியோகிராஃபில தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா? அதுலேருந்து கேட்ட கொஸ்டின். நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே லெசன்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா, அது ஒரு தனி யூனிட்டாவே நம்மளுக்கு வருது. ஓகே. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முல்லை பெரியாறு அணை எப்போது கட்டப்பட்டது? 1895, 1875, 1935, 1985. இந்த 4 இதுல எந்த வருஷம் முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டது? பிரிட்டிஷ் பீரியட்ல தான் கட்டப்பட்டதுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். எந்த ஆண்டுன்றத சொல்லுங்க. ஓகே. இதுக்கான சரியான விடை வந்து 1895ன்றது தான் சரியான விடை. கேரளால தேக்கடி அந்த ஏரியாவுல அமைஞ்சிருக்கிறது தான் ஒரு முல்லை பெரியாறு அணை. நம்மளுக்கு தெரியும். அந்த அணையோட நீர்னால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல தென் தமிழகத்துல 5 மாவட்டங்கள் வரைக்கும் ராமநாதபுரம், சிவகங்கை அந்த பக்கம் தேனி இந்த பக்கம் இருக்கிற எல்லா 5 மாவட்டங்கள் இதனால பயன்பெற்றுட்டு இருக்கு. இத கட்டி குடுத்தவர் வந்து பென்னி ஹூக் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அம் இன்ஜினியர். ஓகே. அவர் ஒரு இன்ஜினியர். அவரோட சொத்தெல்லாம் வித்து தான் அவர் வந்து செஞ்சிருப்பாரு. அத வச்சு தான் அந்த லிங்காவா அந்த படம் ரஜினி படம் கூட எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து 999 இயர்ஸ் மட்டும் தான் அக்ரீமெண்ட் போட்டிருந்தாங்க. 100 வருஷத்த தாண்டிருச்சு. இந்த அணை வந்து உடைஞ்சிரும். அதனால நெறைய பேரழிவு வரும் அப்படிங்கிற பிரச்சனை மாரி வந்து தான் ஒரு இடையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஓகேவா? ஓகே. ஒவ்வொரு அணையும் குடுத்துருப்பாங்க. வைகை அணை, அந்த மாதிரி பவானிசாகர் டேம் இந்த ஒவ்வொரு டேமும் எந்த வருஷம் கட்டப்பட்டது, எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த லெசன்ல தெளிவா படிச்சுக்கணும். தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிறதுல தான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். 10 கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கோர் எதுவா இருந்தாலும் நீங்க வருத்தப்படாதீங்க. அது வந்து இப்போதைக்கு நிலைமை தான். போக போக உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அங்க போய் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வேற மாதிரி ஆக்ட் பண்ணும். அதுக்கேத்தாப்புல உங்களோட ஸ்கோர் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால படிக்க வேண்டியது உங்களோட கடமை. அது மாரி பிரசன்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஸ்கோர் வந்து கடைசியில மார்க் வர்றது நம்ம கடவுள் கையில விட்டுறலாம். ஓகேவா? உங்களோட ஃபுல் பிரசன்டேஷனையும், உங்களோட ஃபுல் கான்ட்ரிபியூஷனையும் நீங்க சாட்டிஸ்ஃபைடா குடுத்துட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு மேல பயப்படவே தேவையில்ல. அதுக்கப்புறம் வர்ற ரிசல்ட் எதுவா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கலாம். ஓகே. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட்ல உங்கள நான் மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.